மக்களே இப்படி மானங்கட்ட கூட்டணின்னு ஒன்று இருக்கு, இப்படி கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்கிற கூட்டணின்னு ஒன்று இருக்கு. ரொம்ப பட்டுட்டோம். இவங்கள்ட்ட மாற்றி மாற்றி இவங்க இல்லைன்னா அவங்க, இவங்க இல்லைன்னா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுத்து பார்த்துட்டோம். எதுவுமே சரிப்பட்டு வரலை. இன்னும் கொஞ்சம் கூட முன்னேறலை தமிழ்நாடு. அதனால இனிமே நம்ம சந்ததிகளுக்கு தமிழ்நாடை ஒப்படைக்கிறது நல்ல தலைவர்கிட்ட ஒப்படைச்சு நம்ம சந்ததிகளுக்கு ஒரு வளமான ஒரு தமிழ்நாடை கொடுக்கணும். அதுக்கு நம்ம தளபதி இப்போ செயல்வீரர் கூட்டத்தில் கூட சொன்னார், நான் 5 பைசா தொடமாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன். இப்போ இருக்கிற அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்குலாம் எங்கேருந்து தைரியம் வருது ஊழல் செய்கிறதுக்கு? ஏன்னா அந்த ஷேர் வந்து மேலிடம் வரைக்கும் போகுது. மேலிடம் வரைக்கும் போகிறப்போ என்ன நீ கேட்குறது, உனக்கு நான் ஷேர் கொடுத்துட்டு தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அவங்க துணிஞ்சு ஊழல் செய்கிறாங்க. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு, நான் 5 பைசா கூட ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஊழல் செஞ்சா நிக்க வச்சு கேளுங்கன்றாரு. அப்போ ஒரு தலைமை வந்து அந்த மாதிரி சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா கீழே கை நீட்ட பயப்படுவான். அது அமைச்சரா இருக்கட்டும் இல்ல அதிகாரிகளா இருக்கட்டும், தலைமை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கவே பயப்படுவான். ஆனா இப்ப வரைக்கும் இருந்த தலைமை எதுவுமே கரெக்ட் இல்லை. நீ எனக்கு ஒரு 100 ரூபா வாங்கினேன்னா அதுல எனக்கு 50 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபாய் மித்தவங்க எல்லாம் பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு தலைமையை தான் அதிகாரிகள் பார்த்திருப்பாங்க. அதனால அவங்க கை நீட்டி ஊழல் பண்ணியிருக்காங்க. அமைச்சரா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் கீழ் வர்ற ஒரு அரசாங்கம் தூய்மையா இருக்கும், இதுக்கு நாங்க கேரண்டி.